Morning champion, this is Professor Rasuddin from Government College of Technology. I am my technical subject Srijan along with me. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு சூப்பரான கான்செப்ட்டா பார்க்க போறோம். இது வந்து லாஸ் அண்ட் ப்ராசஸ்ல வந்து டெஸ்ட் வச்சாரு. சோ டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் அவர் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் திஸ் இஸ் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். இல்ல இந்த 10 கான்செப்ட்டையும் வந்து ஒவ்வொண்ணா நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். Zeroth law of thermodynamics. When two systems are in thermal equilibrium with third system, they are in thermal equilibrium with each other. Zeroth law எதை பத்தி பேசுறா? thermal equilibrium பத்தி பேசுது. Zeroth law என்ன கண்டுபிடிச்சா? டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சது. இல்ல என்ன சொல்றாங்கன்னா when two system ரெண்டு சிஸ்டம் வந்து thermal equilibrium இருந்தா ரெண்டு சிஸ்டம் வந்து தேர்ட் சிஸ்டத்தோட thermal equilibrium இருந்தா அது மொத்தமாவே they are in thermal equilibrium. அப்ப A ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, B ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. A வும் C யும் thermal equilibrium இருக்கு, B யும் C யும் thermal equilibrium இருந்தா A வும் B யும் thermal equilibrium இருக்கும்ன்றது தான் வந்து இந்த கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் Thermoelectric engine converts heat energy into electric energy. தெர்மோஎலக்ட்ரிக் இன்ஜின்னா வந்து தெர்மோனா ஹீட்னு அர்த்தம், எலக்ட்ரிக்னா எலக்ட்ரிக் எனர்ஜி அர்த்தம். அது பேர்லயே இருக்கு தெர்மோ எலக்ட்ரிக். அப்ப ஃபர்ஸ்ட் ஹீட் எனர்ஜி, ரெண்டாவது எலக்ட்ரிக் எனர்ஜி. Mercury in gas volume. சோ மெர்க்குரி இன் கேஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுது. Thermocouple induced electric voltage. தெர்மோகப்பிள் வந்து எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா இன்டியூஸ் எலக்ட்ரிக் வோல்டேஜ் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. Thermistor electrical resistance. தெர்மிஸ்டர் ஒர்க் ஆகுது பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். Constant volume gas pressure. கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் தெர்மோமீட்டர் வந்து பிரஷர் கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் வந்து உபயோக பண்ணுது. Measurement of temperature is based on zeroth law of thermodynamics. டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு எந்த லா யூஸ் ஆகுதுன்னா zeroth law தான் யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். A fixed region in space where mass, heat and work can cross the boundary of that region controlled by ஃபிக்ஸ்டு ரீஜன் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அங்க வந்து மாஸ், ஹீட், வர்க் வந்து கிராஸ் பண்ணுது அந்த பவுண்டரி அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் வால்யூம் சொல்லுவோம். கண்ட்ரோல் வால்யூம்னா என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ரீஜன், அந்த அந்த பவுண்டரியை வந்து ஃபிக்ஸ்டு ரீஜனோட பவுண்டரியை வந்து மாஸ், ஹீட், வர்க் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. highly rarefied gas theory. This concept is losses validity in quantum. ஸோ காண்டியம்னா கண்டினியூஸ் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து காண்டியம் அப்படி சொல்லுவாங்க. அந்த காண்டியம் வந்து ஹைலி ரேரிஃபைட் கேஸ்க்கு வந்து அந்த காண்டியம் கான்செப்ட் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. If the time taken by a system to execute a process through a finite gradient is infinitely large, the process becomes reversible. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்ன சொல்றாங்க? ரிவர்சிபிள் ப்ராசஸ் நேரத்தை பொறுத்து எடுக்கணும்னா the time taken in a system to execute a process through a finite gradient அது infinitely large இருந்தா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்றாங்க. Irreversible process. Plastic deformation of material, magnetization of the material. Irreversible ப்ராசஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் irreversible தான். பண்ணிட்ட பிறகு திரும்ப கொண்டு வர முடியாது. மேக்னடைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து irreversible தான். பண்ணிட்டா நம்ம திரும்ப இது பண்ண முடியாது. Conditions for reversibility of cycle. The working part of engine must be friction free. All processes take place in cycle must be extremely slow. Pressure, temperature of working substance not differ from those surrounding at any state. ஸோ ரிவர்சிபிலிட்டி ஆஃப் சைக்கிளுக்கு வந்து என்னன்னா ஃபிக்ஷன் இருக்கக்கூடாது, ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும், ப்ரெஷர், டெம்பரேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் மாறக்கூடாது, சரௌண்டிங்கை பொறுத்து அப்படின்றாங்க. இந்த மூணுமே இருந்தால் வந்து அது ரிவர்சிபிலிட்டி ஆஃப் சைக்கிளுக்கு வந்து கண்டிஷன் சொல்கிறாங்க. Principle and process involved in production of low temperatures. Adiabatic demagnetization, thermoelectric cooling, reversible adiabatic expansion of gas, irreversible adiabatic expansion of real gas. லோ டெம்பரேச்சர் என்ன இந்த நாலு வழியில் இது பண்ணலாம். ஒன்று வந்து அடியாபேட்டிக் டிமேக்னடைசேஷன், ரெண்டாவது தெர்மோ எலக்ட்ரிக் கூலிங், மூணாவது வந்து ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி கேஸ், நாலாவது வந்து irreversible அடியாபேட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரியல் கேஸ். இந்த நாலு வகையான டெம்பரேச்சர் வந்து நம்ம லோ டெம்பரேச்சர் கொண்டு வரலாம் சொல்றாங்க. நீங்கள் ஒரு 10 கான்செப்ட் வந்து நமக்கு பக்காவாக கற்றுக் கொடுத்த ஸ்ரீஜனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.